தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல இனிய எபிசோட்ல நம்ம இளமதி நளினியை தேடி இப்ப ஹாஸ்டல் போறாங்க. அங்க ஹாஸ்டல்ல போன உடனே நளினியோட ஃப்ரெண்டு கிட்ட விசாரிக்கிறாங்க. அப்பதான் கொஞ்ச நாளா நளினியோட நடவடிக்கைலாம் சரியில்லை. அவ யாரையோ காதலிக்கிறாட்டுக்கு. அவங்க பேரு கூட சித்தார்த் அப்படின்னு சொல்லியிருக்கா அப்படின்னு சொன்ன உடனே நம்ம இளமதிக்கு தான் சித்தார்த்னா நல்லாவே தெரியும் இல்லையா? அப்ப இதுதான் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சித்தார்த் மேல சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க இளமதி. அதுக்கு ஏத்த மாதிரி இப்ப வீட்டுக்கு வந்து பார்த்தா சித்தார்த்துக்கு நலுங்கு ஃபங்க்ஷன்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவரு சந்தோஷமா தான் இருக்கிறாப்ல. அதுக்கப்புறம் நான் நலுங்கு முடிஞ்ச உடனே ரூமுக்குள்ள போறாப்ல. ரூமுக்குள்ள போன உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இளமதி கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இங்க நலுங்கு ஃபங்க்ஷன் நடக்கிறப்பயே வந்து நம்ம இளமதி வந்து சித்தார்த் ரூமுக்குள்ள போயிட்டு சித்தார்த்தோட மொபைல் எடுத்து பார்க்கும்போது அதில் நிறைய தடவை நம்ம நளினி ஃபோன் பண்ணியிருக்கிறதையும் தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அதை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இளமதி சித்தார்த்துக்கிட்ட ரூமுக்குள்ள போய் நளினி எங்க, உங்களை பத்தின விஷயம் எல்லாமே எனக்கு தெரியும், ஒழுங்கு மரியாதையா சொல்லு அப்படின்னு கேட்டா சித்தார்த் இருந்துட்டு எனக்கெல்லாம் தெரியவே தெரியாது, அவ என்னை காதலிக்கிறானா, நான் தான் அவளுக்கு அட்வைஸ் பண்ணி அனுப்பி வச்சேன் அப்படின்னு இவர் ஏதோ நல்லவ மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கிறாப்ல. ஸோ நம்ம இளமதியாவது இவன் சொல்றத நம்புறதாவது. ஸோ நளினி எங்க இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நம்ம இளமதி நளினியோட ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபோன் மட்டும் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. ஒரு ஐடியா கொடுத்துட்டு வராங்க. அதே மாதிரி அந்த பொண்ணு கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கலாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்கள் வீட்டுக்கு நர்ஸாக வர்ற நளினி பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, உடனடியாக ஒரு 10,000 ரூபா கொடுங்க, ஹாஸ்பிட்டலில் கட்டணும் அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ நம்ம கலா பேசுகிறத சித்தார்த்தும் வந்து பார்த்துட்றாப்புல. உடனே எப்படி அவளை அடைச்சி வச்சிருக்குமே, இவ எப்படி வெளியில் வந்தா அப்படின்னு பதறி போய் நானே பணத்தை கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி பணத்தை வாங்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போனால் அங்கே அப்படி யாருமே இல்லை அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் எதுக்கும் நளினியை அடைச்சி வச்சிருக்கிற இடத்துக்கே போவோம் அப்படின்னு அங்கே போய் பார்த்தா நளினி அங்கேயே தான் இருக்கிறாங்க. ஸோ அப்போவே சித்தார்த்துக்கு லைட்டாக டவுட் வர ஆரம்பிக்குது, யாரோ நம்மளை நோட்டமிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இளமதியும் சித்தார்த்தை ஃபாலோ பண்ணி நளினி இருக்கிற இடத்துக்கே வந்துடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.